ஜீவவசனம் கூறுவோம், சகோதரரே சேர்ந்தே எக்காலம் ஊதுவோம். கர்த்தருடைய நாமம் மைமைப்படுவதாக. கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, இந்த நாளிலும் ஜீவ வார்த்தை ஒன்றை நாம் கேட்போம். 119வது சங்கீதம் 107ஆம் வசனம் இப்படி சொல்லுகிறது: நான் மிகவும் உபத்திரப்படுகிறேன், கர்த்தாவே உம்முடைய வசனத்தின்படி என்னை உயிர்ப்பியும். இந்த வசனத்தில் வரக்கூடிய ஒரு பதத்தை பாருங்கள், உயிர்ப்பியும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. உயிர்ப்பியும் என்றால் என்ன? நான் உபத்திரவத்தில் மூழ்கி போனேன், எழும்ப முடியாத அளவுக்கு தடுமாடிட்டு கிடந்தேன். சில சொல்லுவாங்க, நான் விக்கட்டா கக்கட்டான்னு கிடந்தேன் ஐயா. அன்னைக்கு அந்த சகோதரர் வந்தார், அவர் சொன்ன ஆறுதல் வார்த்தை எனக்கு தெம்பு கொடுத்துச்சுது, நான் மறுபடியும் எழும்புனேன் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ நெருக்கத்தில் மூழ்கி போய் கிடந்தால் நாம் உயிர்ப்பிக்கப்பட வேண்டியது வசனம்தான். ஆண்டவர் நமக்கு கிருபையாக தந்திருக்கிற வேத வசனத்தினால நம்ம உயிர்ப்பிக்க முடியும். ஒரு இடத்துல நான் ஒரு பிரசங்கம் பண்ணிகிட்டு இருந்தேன். நிறைய கடனில் மூழ்கி ஒருவர் ரொம்ப சிக்கலான பொசிஷனில் இருந்தார். அப்போ நான் பிரசங்கம் பண்ணும்பொழுது, குழந்தை மரிக்கவில்லை, நித்திரையாக இருக்கிறாள் அப்படின்னு நான் என்னுடைய பிரசங்கத்தை சொன்னேன். இதே வசனம் அவருடைய உள்ளத்தில், வியாபாரம் மறிக்கலை, இன்னும் உயிர் கிடக்குது அப்படின்னு ஒரு உயிர்ப்பித்தலை அவருக்கு கொடுத்தது. இந்த வசனம் அவருக்கு வந்த உடனே ஒரு வேகம், மறுபடியும் அதே பிஸ்னஸை தொடர்ந்து செய்து தன்னுடைய வாழ்க்கையை மறுபடியும் அவர் மேலாக கொண்டு வரக்கூடிய வாய்ப்பை கொடுத்தார். துவண்டு போன கிடக்கிற மக்களுக்கெல்லாம் வேத வசனம்தான் உயிர்ப்பிக்கக்கூடிய ஒன்று. அதனால் அந்த வசனத்தை நம்ம உறுதியாக பற்றிக்கிடுவோம். சூழ்நிலைகளுக்கு தகுந்தபடி வசனத்தை தேடாமல் முறையாக நம்ம வசனத்தை வாசிப்போம். ஆண்டவர் அந்த வசனத்தின்படி நம்மை உயிர்ப்பிப்பார். நான் பல முறை வசனத்தின் மூலமாய் உயிர்ப்பிக்கப்பட்டிருக்கிறேன், எச்சரிக்கப்பட்டிருக்கிறேன், பாதுகாக்கப்பட்டிருக்கிறேன். இந்த வசனத்தின் அடிப்படையிலேயே நம்முடைய உயிர்ப்பித்தல் இருக்கும் என்றால், அந்த உயிர்ப்பித்தல் நெடுநாளாக ஆண்டவரில் நிலைத்திருக்கக்கூடிய ஒரு காரியங்களை நமக்கு கற்றுக் கொடுக்கக்கூடிய ஒன்றாக இருக்கும். தாவீது சொல்லுகிறார், நான் மிகவும் உபத்திரவப்படுகிறேன், கர்த்தாவே உம்முடைய வசனத்தின்படி என்னை உயிர்ப்பியும். நாம் ஜெபம் செய்வோமா? மகிமை நிறைந்த ஆண்டவரே, நாங்கள் உயிர்ப்பிக்கப்பட வேண்டும் என்று நீர் விரும்புகிறீர். அந்த உயிர்ப்பிக்கப்படுதல் என்பது உம்முடைய வேத வசனத்தின் மூலமாகத்தான் இருக்கிறது என்பதை புரிந்து வாழுகின்ற பலனை தந்து வழி நடத்தும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.